வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னா, சொசைட்டியில் சிங்கிள் மதராக இருந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற சிங்கிள் மதர்ஸுக்கு தான் இந்த பதிவு மெயினாக. முக்கியமாக இதை மற்ற மக்களும் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா சொசைட்டியில் சிங்கிள் மதராக வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நீங்கள் ஈஸியாக அவங்கள தேவையில்லாத தரக்குறைவான வார்த்தைகள்னால அவங்கள காயப்படுத்துறது, இந்த மாதிரி ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கா அப்படின்னு. அதே மாதிரி என்கிட்ட சொன்னவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு பொண்ணோட அழகு அவள் ஹஸ்பண்ட் கூட வாழ்கிறது தான் ஒரு பொண்ணோட அழகு அப்படின்னு. அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு பொண்ணோட அழகு யார்கிட்ட என்ன விதமாக பேசுகிறது தான் ஒரு பொண்ணோட அழகு. ஹஸ்பண்டு கூட வாழ்கிறது தான் ஒரு பொண்ணோட அழகு கிடையாது. ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து அந்த சிங்கிள் பேரண்ட் அந்த பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தை எவ்வளோ சேஃப்டியாக கொண்டு போக முடியும்னு எவ்வளோ யோசிக்கிறாங்க. ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா, ஒரு ஒரு மனுஷியாவை இருந்து போராடா. அப்படிப்பட்ட ஒரு சிங்கிள் பேரண்ட்டை நீ அவதூறாக பேசும்போது அந்த சிங்கிள் பேரண்ட்டோ விடுற ஒரு கண்ணீருக்கு நீ கண்டிப்பாக பதில் சொல்லணும். நீ ஹஸ்பண்ட் கூட இருந்துட்டு தான் ஒவ்வொரு விஷயம் சாதிக்கிறான், ஆனால் அவங்க தனியாக நின்று ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்கிறாங்க. அதுதான் பெருமை. நீ தனியாக நின்று சாதிச்சுட்டு பேசு, சரியா? அதுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசணும்.